அனைவருக்கும் வணக்கம். துரோணா கடந்து நான் உங்கள் ராம்குமார். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தகவல் பற்றி பார்க்க போகிறோம்னா, மழங்கொலி சொல்லகராதி தமிழ் அவுட் சோர்ஸ்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா, அந்த மழங்கொலி சொல்லகராதி அப்படின்னா என்னென்னா, உச்சரிப்பில் சிறிய அளவு வேறுபாட்டையும் அவருடைய பொருளில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவு வேறுபாட்டையும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ அல் 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 என்பது இங்கே என்ன குறிக்குன்னா இரவு. ஓகேங்களா, அல்லும் பகலும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த அல் என்பது இரவை குறிக்கும். இன்னொன்று வறுமை, துன்பம், மாலை, மயக்கம், கருமை, கதிரவன், வெயில் அப்படின்னு ஒரு 8 பொருளை குறிக்கிறீங்க. இந்த 8 பொருள் பாருங்களேன் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த அல் அப்படின்னா வறுமை அப்படின்றது ஒரு பொருள் தான் குறிக்கும். துன்பம், மயக்கம், இது எல்லாம் ஒரு பொருளா இங்கே பாருங்க. அதுக்கப்புறம் கதிரவன், கருமை, வெயில், இது எல்லாம் ஒரு பொருளா? ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்க இரவு, மாலை, இதெல்லாம் ஒரு பொருளா? இப்படி தான் பார்க்கணும். ஓகேங்களா. அப்போ அல் அப்படின்னா கதிரவன், கருமை, வெயில் அந்த பொருளையும், வறுமை, துன்பம், மயக்கம் இதெல்லாம் ஒரு பொருளை குறிக்குது. இரவு, மாலை என்ற பொருளை குறிக்கும். ஓகேங்களா. இந்த பொதுலகரத்தில் வரக்கூடிய இந்த இல் அல் அப்படின்னு என்னன்னா, அள்ளி எடுத்தல், அள்ளி எடு, அந்த பொருளை அள்ளி கொடுப்பா, கருணை மாதிரி அள்ளி கொடுக்குறான்பா அப்படி சொல்லுவாங்கன்னா அந்த அள்ளி கொடுத்தல். அப்புறம் நெருக்கம். நெருக்கம் என்பது அதிகமாக, ஓகேங்களா, அதிகமாக கூட்டம் ஒரு இடத்துல சேருதுன்னா அந்த இடத்துல நெருக்கம் இல்லை அதிகமாக கொடுக்குறாங்க அப்படி கூட நான் பிடிச்சிங்களேன். அப்போ அள்ளி எடு, நெருக்கம், காது, பக்கம். நெருக்கம், காது, பக்கம் அப்படின்ற 3 பொருள் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த எல்லா பொருளுமே மேற்கூறிய இந்த அனைத்து பொருள் எப்படி குறிக்க முடியும்? கடினத்தன்மை, கடினம் என்ற பொருளை குறிக்கும். எப்படின்னா விலா எலும்பு எப்படி இருக்கும்? கடினமாக இருக்கும். செறிவு என்றாலும் என்னன்னா மிகுதி என்று பொருள். செறிவு என்றால் மிகுதி என்று பொருள். ஓகேங்களா. பற்றிரும்பு அப்படின்னா இரும்பு தாங்க, பற்றிரும்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வண்டி வில்லை தாங்கு கட்டை, தாங்கும் கட்டை அப்படின்னா அது எப்படி இருக்கும்? கடினமாக தான் இருக்கும். வன்மை என்றால் கடினம். வன்மை என்றால் என்ன? கடினம் என்று பொருள். ஓகேங்களா. 3 சீனு போட்டால் என்ன? வன்மை அப்படின்னா, இந்த வன்மை அப்படின்னா என்ன குறிக்கும்? குடைத்தன்மையை குறிக்குமா? இந்த வன்மை அப்படின்னா எதை குறிக்கும்? கடினம். ஓகேங்களா. ஓகே, இப்போ பாருங்க இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த அல் அப்படின்னா அள்ளி எடு, வாரி எடு. அது எப்படி? நெருக்கம், செறிவு அதிகமாக. ஓகேங்களா. செறிவு, நெருக்கம், காது பக்கம் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. காது பக்கம் வந்து அல் என்பதை குறிக்கும். இந்த விலா எலும்பு, பற்றிரும்பு, வண்டியினுடைய தாங்கு கட்டை, வன்மை எல்லாமே கடினத்தன்மையை குறிக்கும். அதுக்கப்புறம் அல்லல், அல்லல் மேற்கூறிய அல்லல் என்பது முடைதல் என்று பொருள். முடைதல் அப்படின்னா என்னென்னா, இந்த கூடை முடைதல், கட்டுதல், பின்னுதல் அப்படின்ற பொருளை வரும். துன்பம் என்று பொருள், 2 பொருள் இருக்குது. அப்போ அல்லல் அப்படின்னா என்னது? முடைதல் அல்லது துன்பம். இந்த கூடை முடைவாங்க இல்லைங்களா, அவங்களுடைய லைஃப்லாம் ரொம்ப துன்பமாக தான் இருக்கும். அப்போ அல்லல் என்பது என்னது? முடைதல், துன்பம் என்று பொருள். அல்லல் ரொம்ப அல்லல் படுவாங்க. ஓகேங்களா. அல்லல் அப்படின்னாலே நம்ம மைண்டில் யார் வந்தோம்னா, இந்த கூடை முடைவாங்க இல்லைங்களா, பாய் தைப்பாங்க இல்லைங்களா, அவங்க ரொம்ப துன்பப்படுவாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. இந்த அல்லல் எப்படின்னா அதே தான் மேற்கூறிய அந்த அள்ளுதல், நெருக்கம், சேரு, தேர்ந்தெடுத்து. ஓகேங்களா. இந்த அல்லல் என்பது அள்ளுதல், நெருக்கம்ன்றது ஓகே அல் அப்படின்றத வச்சு முடிவு பண்ணிடலாம். மீதி அல்லல் அப்படின்னா சேரு, தேர்ந்தெடுத்து. ஓகேங்களா. தேர்ந்தெடுத்து அல்லணும் எதை? சேரு. இந்த சேரு அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? நீர் கூட்டல் மண், இதை தான் சேரு அப்படின்னு சொல்லுவாங்களா. இந்த சேரை தேர்ந்தெடுக்கும் போது தேர்ந்தெடுத்து என்ன பண்ண வாங்கணும், அப்போ தான் அது வந்து பயிர் வைக்க முடியும். அந்த சேருக்கு உண்டானல அப்படின்னா வச்சுங்க. அப்போ தேர்ந்தெடுத்தல், சேரு என்று பொருள் வரும். அள்ளி, அள்ளி மேற்கூறிய அள்ளி என்பது என்னென்னா ஒரு வகையான பூ. இதை மட்டும் நான் வச்சுக்கணும். ஓகேங்களா. அது ஆம்பல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான பூ. என்னென்னா இரவுல மலரும், பகலில் வந்து பார்த்திங்கன்னா சுருங்கிடும் அந்த பூ. அதான் ஆம்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று தாமரை ஒரு பூ தானே, ஆம்பலை ஒரு பூ தானே. அகவிதழ் அப்படின்னாலும் ஒரு பூ தான். ஓகே, அகவிதழ்னா உள்ளே இருக்கக்கூடிய பூ. ஓகேங்களா. அப்புறம் இரவு, அல் அப்படின்னு வந்ததுனால இந்த இடத்துல இரவு என்பது பொருள் இந்த இடத்துல வருது. அள்ளியினுடைய
பூந்தாது. ஓகேங்களா, அள்ளி ஆம்பல் அள்ளி அப்படின்னாலும் அதனுடைய பூந்தாது என்ன சொல்லி ஆகணும், அள்ளி அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஓகேங்களா, அப்போது ஆம்பல், தாமரை, அகவுதல், இரவு, அள்ளியினுடைய பூந்தாது என்று பொருள். இந்த பொதுலவரம் வரக்கூடிய அள்ளி என்பது எதை குறிக்க முடியும்னா வெண்ணெய். இதை மட்டும் நான் வச்சுங்க, வெண்ணெய். இன்னொன்று அல் அப்படின்னு வந்ததுனால வாரி எடுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, வாரி எடுத்தல் அப்படின்ற பொருளையும் வரும். ஓகேங்களா, வெண்ணெய் அல்லது வாரி எடுத்தல். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த அல்லை அல்லை இந்த அல்லை என்பது எதை குறிக்குமா, அள்ளிக்கொடி. நான் அல் சொல்லிட்டேன், அல்னாலே அள்ளிக்கொடி தான் குறிக்கும். ஓகேங்களா, அல்லாய் தாய் அன்று. ஓகேங்களா, அப்போ அல்லை அல்லை என்பது நமக்கு புதுசாக இருக்கிறது தாய் மட்டும்தான். ஓகேங்களா, அல்லை என்பது தாயை குறிக்கும். அப்போ அல்லை என்பது தாய் அப்படின்னு நான் வச்சுங்க, அன்று. ஓகேங்களா, நான் வச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த அல்லை என்பது எதை குறிக்க முடியும்னா பேய், அச்சம் தரும் பேயுரு. ஓகேங்களா, அச்சம் தரும் பேயுரு தான் அல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று விழா பக்கம், அந்த விழா எலும்பையும் இந்த அல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அலகம் அலகம். இந்த அலகம் அப்படின்றது இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க பாருங்கள். இந்த அலகம் அலகம் இந்த அலகம் அப்படின்றது எதை குறிக்கும்னா ஏனை திப்பிலி. திப்பிலி வந்து பார்த்திங்கன்னா திருக்கடுக்கத்தில் ஒரு மருந்து பொருளாக, இதில் ஏனை திப்பிலி என்று வரக்கூடிய ஒரு வகையான மருந்து பெயரை தான் சொல்கிறாங்க. இன்னொன்று வேப்பழகு என்பது வேப்பலையினுடைய காம்பு, அந்த காம்பு பகுதி தான் வேப்பழகு. இந்த அலகம் அப்படின்னா என்னென்னா, இந்த எதை சொல்கிறோன்னா பெண்களுடைய கூந்தலை சொல்கிறாங்க. பெண்களுடைய கூந்தல் இருக்குது இல்லைங்களா, அதில் தான் அலகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இந்த அலகத்தை வந்து பெண்களுடைய கூந்தல்னு ஒரு இடத்துல சொல்கிறாங்க. இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டைலாக வந்து அந்த நெற்றினுடைய இந்த நூதலை அப்படின்னா என்னென்ன பொருள்னா நெற்றி என்று பொருள். ஓகேங்களா, நூதலை என்றால் நெற்றி என்று பொருள். அந்த நெற்றிக்கு மேலே இருக்கக்கூடிய முடி சுருண்டு விடுறாங்க இல்லை முன்னே, அந்த பகுதியை தான் வந்து பார்த்தீங்கன்னா அலகம். என்ன சொல்கிறாங்கன்னா மயிர் சுருள், நூதலை சார்ந்த முன்னுச்சி மயிர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, புரியுதுங்களா. அதற்கப்புறம் அலகம் என்ற 2 செடியை குறிக்குது. என்னென்னா வெள்ளெருக்கும் செடி, கட்டாக்கத்தி. இந்த கட்டாக்கத்தி என்பது மலை பிரதேசத்தில் விளையக்கூடியது. இந்த வெள்ளெருக்கும் செடியும் பார்க்குறது ரொம்ப அரிதான ஒரு மருத்துவ செடி வந்தது. ஓகேங்களா, இந்த 2 செடியுமே அலகம் என்று சொல்கிறாங்க. அதற்கப்புறம் பன்றி முள், நீர் மழை நீர். அலகம் என்றால் நீர் என்று பொருள் உண்டு. அலகம்னா எது, நீர் என்று பொருள் உண்டு. மழை நீரும் சேர்த்துக்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ பன்றி முள் அப்படின்றத நான் வச்சுக்கேன். அழகு அழகு அழகு. மேற்கூறிய அழகு என்பது நம்ம புத்தகத்தில் இடம்பெறக்கூடிய பறவையினுடைய மூக்கு. ஓகேங்களா, அழகு என்பது பறவையினுடைய மூக்கு என்று பொருள். ஓகே, இது புத்தகத்தில் இடம்பெற்றக்கூடிய ஒன்று. இன்னொன்று ஆயுத கூர்மை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆயுத கூர்மை, பறவையினுடைய மூக்கு எப்படி இருக்கும், கூர்மையாக இருக்கும். அப்போ அழகுனாலும் பறவையினுடைய மூக்குனாலும் அந்த கூர்மை அப்படின்னாலும் ஒன்று தான். ஓகேங்களா, அதற்கப்புறம் நம்மளுக்கு புதுசாக என்ன இருக்குன்னா ஆண் பனை என்பது புதுசு, அகலம், எண், மட்டு, வரம்பு. இது எப்படி ஞாபகம் வச்சிங்கன்னா ஆண் பனை. ஓகேங்களா, கிராமத்தில் ஆண் பனை மரம் இருக்குமா, இதில் ஆண் பனை எப்படி இருக்கும், பெண் பனையை விட அகலமாக இருக்கும். கரெக்டாக, கரெக்ட். அந்த எண்ணிக்கை அடிப்படையில் அது எப்படி இருக்கும், மட்டுப்படுத்தப்பட்டிருக்கும், கம்மியாக இருக்கும், ஒரு வரம்புக்கு உட்பட்டு இருக்கும் அப்படி ஞாபகம் வச்சுங்க. அப்போது அழகு என்பது ஆண் பனை, அகலம், எண், மட்டு, வரம்பு என்ற பொருளில் வரும். இந்த அழகு அப்படின்னாலே என்னென்னா ஒளிவாக இருந்தால் மட்டும்தான் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சிறப்பாக இருந்து அப்படின்னா அழகாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நல்ல குணங்களை வச்சுருந்தாலும் அழகு என்ற பொருள். இனிமையாக பேசினாலும், ஓகேங்களா, இனிமையாக பேசினாலும் இனிமையாக பாடினாலும் அழகு என்று பொருள். ஓகேங்களா, அப்போ பார்க்க பொலிவாக இருந்தாலும் அழகாக இருக்க, சிறப்பாக, ஓகேங்களா, செம்மையாக இருந்தாலும் நீ அழகாக இருக்க, நல்ல குணங்களை வச்சுருந்தாலும் நீ சிறப்பாக இருக்க, இனிமையாக பேசினாலும் இனிமையாக பாடினாலும் நீ அழகாக இருக்கு என்று பொருள். இந்த அழகு என்பது என்னென்னா கோழி, கோட்டான், மயிலுடைய பெண், இது 3 சொல்கிறாங்க. அப்போ இந்த அழகுனா என்ன ஞாபகம் வச்சுட்டா போதும், கோழி, கோட்டான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் அழகை அழகை. மேற்கூறிய இந்த அழகை என்பது எதை குறிக்கும்னா கற்றாவை குறிக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா தலையளவு. ஓகேங்களா, தலையளவுனா வந்து கிராமத்தில் எத்தனை பேருக்கு நடுவுக்கு வந்திருக்கீங்க, தலையளவு எத்தனை பேர் வந்திருக்கீங்க என்னங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுதான் தலையளவு அப்படின்னு சொல்கிறாங்க. அளவு குறிக்குது. இந்த அளவு காட்டுத்தன்மை அப்படின்னா கட்டுக்கடங்காத ஒரு தன்மை. ஓகேங்களா, அளவு கூட்ட நெரிசல் கட்டுக்கடங்காத வந்துடும். ஓகேங்களா, அழகர் ஆற்றுல இறங்கும்போது பண்ணும்போது இந்த காட்டுத்தன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. அளவுக்கு அதிகமாக, தலையளவு அளவுக்கு அதிகமாக என்று பொருள். அஞ்சத்தக்கது. எதை பார்த்து அஞ்சுவோம், பேயை பார்த்தா அஞ்சுவோம். ஓகேங்களா, பேய் கொம்மட்டி. அப்போது இது எப்படி ஞாபகம் வச்சிங்க அப்படின்னா
கற்றாழை அப்படின்றது தனியாக ஞாபகம் வச்சுங்களா. கற்றாழை நட வராங்க. நான் வந்து இப்போ கற்றாழை பயிர் வைக்கிறேன்னு வச்சுக்கேன். ஒரு 10 பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த நடுவு நட வராங்க. கற்றாழை செடி வந்து நட வராங்க. அவங்க வந்து 10 பேர் வர இடத்துல 100 பேர் வந்துடுறாங்க. காட்டுத்தன்மை அளவுக்கு அதிகமாகிடுச்சு. அப்போ என்ன பண்ணேன், அஞ்சத்தக்கது எப்படி அவங்களுக்கு சம்பளம் தரதுன்னு தெரியல, அவங்க எல்லாரும் எனக்கு பேய் மாதிரி தெரியுறாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சு. ஓகேங்களா. அப்போ அழகை என்பது இந்த பொருளை வரும். ஏன் இதை ஷார்ட்கட்லாம் சொல்கிறது அப்படின்னா அதிகமாக இருக்குது. எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் சொல்லி இந்த படிக்காதவன் பாஸ்கர், இந்த பாஸ் என்கிற பாஸ்கர் எல்லாத்துக்கும் பிட்டு ரெடி பண்ணிட்டேன். ஆனால் அது எல்லா பிட்டு எங்கெங்கே இருக்குன்னு ஒரு பிட்டு ரெடி பண்ணலையா, அந்த பிட்டை ஒழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி ஆகிடக்கூடாது அப்படின்றது தான். ஓகேங்களா. இதெல்லாம் சொல்கிறது கிடையாது. அழகை என்பது எதை குறிக்கும் அப்படின்னா ஒரு வகையான ஊர் பெயர். இப்போ நம்மளுடைய மறு பெயர் இருக்கீங்களா, அந்த இடத்துல இந்த கொஸ்டின் கேட்கலாமான்னு பாருங்கள். கண்டிப்பாக கேட்கலாம். ஓகேங்களா. அழகாபுரி அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது இல்லைங்களா. இது முற்காலத்தில் எப்படி அழைக்கப்பட்டிருக்காங்க, அழகை என்று அழைக்கப்பட்டது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுங்க. மறு பெயரில் இந்த கொஸ்டின் கேட்க வாய்ப்பு அதிகம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் அளத்தல் அளத்தல். ஓகேங்களா. அளத்தல் அளத்தல், மேற்கூறிய அளத்தல் எப்படின்னா அலைதல், அலைஞ்சு திரியிறான்பா, அந்த அலைதல் என்பது அலைதலை குறிக்கும். ஓகேங்களா. ரொம்ப அலையிறான்பா அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா. அவன் எப்படி படுவான், துன்பம் தான் படுவான். விருப்பப்படுதல் விரும்பப்படுதல். ஓகேங்களா. இப்போ இது ரெண்டும் வந்து ஈஸியாக இருக்கும். அலைதலும் துன்பப்படுதலும் ஈஸியாக இருக்கும். இந்த விரும்பப்படுதல் என்பது மனப்பாடம் பண்ணிக்கணும். ஓகேங்களா. அளத்தல் அப்படின்னா என்னது, விரும்பப்படுதல் என்று பொருள். மேற்கூறிய அளத்தல், இந்த பொதுவில் வரக்கூடிய அளத்தல் என்பது எதை குறிக்கும் அப்படின்னா அளவிடுதல், வரையறுத்தல். ஓகேங்களா. அப்படின்ற மாதிரி இந்த பொருள் வரும். வளாவுதல். ஓகேங்களா. இருவரும் அலைந்து கொண்டிருந்தனர் அப்படின்ற மாதிரி பொருள் வரும். அப்போது இந்த அலை அப்படின்பது அலைதல், அளத்தல், சரிங்க, அளத்தல், அளவிடுதல், வரையறுத்தல், அந்த மாதிரி பொருள் வரும். அதுக்கப்புறம் அளத்தி அளத்தி. மேற்கூறிய இந்த அளத்தி என்பது எதை குறிக்குமா, விண்மினி பூச்சி. எதை குறிக்கும், விண்மினி பூச்சி. ஓகேங்களா. அதாவது ஒளி காட்டுதல் என்று பொருள். ஓகேங்களா. ஒளி காட்டுதல் என்பது. இந்த நுளம்பு என்றால் என்னன்னா கொசு என்று தமிழில் பொருள். இந்த நான் இன்னொன்று மின்மினி பூச்சி. இப்போது அளத்தி என்பது எதை குறிக்கும், மின்மினி பூச்சி குறிக்கும், கொசு நுளம்பு இந்த கொசுவை குறிக்கும். மேற்கூறிய இந்த அளத்தி என்பது எதை குறிக்குன்னா நெய்தல் நில பெண்ணை குறிக்கும். அளத்தி உப்பளம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த நெய்தல் நில பெண்ணு, உப்பு விளைவிக்கும் பெண்ணு, இது ரெண்டுத்தையும் வந்து அளத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இப்போ எப்படி ஞாபகம் வச்சுன்னா மேற்கூறிய அளத்தி, இந்தெல்லாம் வந்து அளத்தினா மின்மினி பூச்சி கொசு, கொசு மாதிரி தான் இருக்கும். மின்மினி பூச்சி ரெண்டும் ஒன்று மாதிரி தான் இருக்கும். அந்த லைட்டு அந்த வெளிச்சம் இல்லை அப்படின்னா சாதா கொசு மாதிரி இருக்கும். அந்த வெளிச்சத்தை அது காட்டுது அப்படின்னா அது மின்மினி பூச்சி மாதிரி இருக்கும். அப்போ மின்மினி. ஓகேங்களா. ரெண்டாவது கொசு அப்படின்னு வச்சுங்க. அந்த நெய்தல் நில பெண்ணு கொசு மாதிரி இருப்பா அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா. நெய்தல் நில பெண்ணா கொசு மாதிரி இருப்பா, இல்லை மின்மினி பூச்சி மாதிரி இருப்பா. ஓகே அப்படின்னு ஞாபகம் வச்சு. அளப்பு அளப்பு. மேற்கூறிய அளப்பு என்பது என்னன்னா மனக்கலக்கம், வீண் பேச்சு. மனம் கலங்கிடுச்சுனாலே வீணாக பேசுவோம். என்ன பேசுகிறோன்னு மனம் கலங்கிடுச்சுன்னா என்ன பேசுகிறோன்னு தெரியாது. அப்போ வீண் பேச்சு. அழைத்தல், வருந்துதல். ஓகேங்களா. அப்போது மேற்கூறிய அளப்பு என்பது என்ன பொருள்னா மனக்கலக்கம். மனக்கலங்கிடுச்சுனாலே வீண் பேச்சு தேவையில்லாத வரும், அழைத்தல் தேவையில்லாத வரும், வருத்தமும் தேவையில்லாத வந்துடும். ஓகேங்களா. இந்த அளப்பு என்பது என்னென்னா அளத்தல், எல்லை, அளவு, அறிவுரை, சூழ்வுரை அப்படின்ற பொருள். மேற்கூறிய இந்த அளப்புனா என்னென்னா அளத்தல். அளத்தல் எல்லை அளப்புமா, அளவா, அளத்தலா, அறிவுரை, சூழ்வுரை அப்படின்னு மட்டும் கொஞ்சம் புதுசாக இருக்குது. மேற்கூறிய அந்த அலை என்பது பெரும்பாலும் வரக்கூடிய அலை தான் அளத்தல். இந்த அளவு சம்பந்தமான ஒரு பொருளை தான் குறிக்குது. அலமரல் அலமரல். மேற்கூறிய அலமரல் என்பது எதை குறிக்கும் அப்படின்னா அந்த சூழல். ஓகேங்களா. வருந்துதல். ஓகேங்களா. தடுமாறுதல். ஓகேங்களா. அச்சம், மனசூழ்ச்சி, அந்த மாதிரி, அதாவது தடுமாறி நிற்கக்கூடிய நிலை. மேற்கூறி சொன்னாங்க இல்லைங்களா, இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல அளப்புன்னு ஒரு பொருள் கொடுத்தாங்களா, அதே பொருள் தான் இந்த அலமரல் அப்படின்னு சொல்லுவாங்க. சுழலால் அப்படின்னா என்னென்னா இந்த குழம்பி நிற்கும் நிலை, அந்த மாதிரி பொருளை சொல்கிறாங்க. இந்த அலமரல் என்பது என்னென்னா கவலைப்படுதல், வருந்துதல். கவலைப்படுதல், வருந்துதல் அப்படின்னு பொருள் தான் இந்த அலமரல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அலம் அலம். மேற்கூறிய அலம் என்பது எதை குறிக்கும்னா எது, அலம் என்றால் கலக்கம். மேலே இந்த அலத்துக்கு என்ன சொல்லணும் அதே தான் இங்கேயுமே. ஓகேங்களா. கலக்கம், தேளின் கொடுக்கு,
தேல் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய கொடுக்க அலம் அப்படி. அலம் என்றால் விஷம் என்றும் பொருள் இருக்குது ஓகேங்களா. மிகுதி, கலப்பை, தேல் ஓகேங்களா, அந்த பகுதியில் வந்து அலம் என்று சொல்லுவாங்க ஓகேங்களா. இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, அலம் என்பது தேலை ஞாபகம் வச்சுங்க கேட்பாங்க. இல்லை தேலுடைய குறுக்கு ரெண்டுமே ஒன்று தான் ஓகேங்களா. கலப்பை, கலப்பை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிகுதி, அந்த பொருளை மட்டும் ஞாபகம் வச்சுன்னா மீதி போட்டுடலாம் ஓகேங்களா. இந்த அலம் பொதுவில் வர வரக்கூடிய அலம் என்றால் உப்பளம், நெய்தல் நிலம், கடல், நெருக்கம், உப்பு, கலர் நிலம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெய்தல் நிலத்தை சார்ந்த ஒரு பொருளே தான் ஓகேங்களா. அப்போது அலம் என்பது என்னது, நெய்தல் நிலத்தை குறிக்கும். மேற்கூறிய அந்த அலம் என்பது இது கலக்கம், தேலினுடைய கொடுக்கு, மிகுதி, அந்த பொருள் வரும். அலர், அலர் போர் அடிக்கிற மாதிரி தாங்க இருக்கும். போர் அடிக்கும், கேட்கும்போது கண்டிப்பாக போர் அடிக்கும். ஏன்னா ஒரு சும்மா ஒரு விஷயம் படிச்சுட்டே இருக்கும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அதை சொல்லிகிட்டே இருக்கும். நீங்கள் காதால் கேளுங்க, இதில் காதால் கேட்க கேட்க அது என்ன ஆகும்னா மைண்டில் பதிய ஆரம்பிக்கும் ஓகேங்களா. கற்றலின் கேட்டலே நன்று அப்படின்னா போச்சு ஓகேங்களா. அது இந்த இடத்துக்கு கரெக்டாக பொருந்தும். அதுக்கப்புறம் பாருங்கள், அலர், அலர். மேற்கூறிய அலர் என்பது மலர்ந்த பூ. மலர்ந்த பூ தான் வந்து பார்த்திங்கன்னா அலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா பூவினுடைய 7 நிலைகளில் மலருக்கு அப்புறம் அலர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. என்ன மலருக்கு அப்புறம் அலர்? மலர் என்பது பூ வந்து பூத்த நிலை மலர், அந்த பூத்த நிலை இன்னும் விரிய தொடங்குது இல்லைங்களா, அதான் அலர் என்று சொல்லுவார்கள். அப்போது மலர்ந்த பூ, அந்த அந்த மலர்ந்த பூ தான் வந்து பார்த்திங்கன்னா அலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சூடிக்கினா மகிழ்ச்சி தானே, மகிழ்ச்சி தான். மிளகு செடி ஓகேங்களா, மிளகு செடி ஓகே. அதுக்கப்புறம் பவிச்சொல், பூமாலை ஓகேங்களா. இதெல்லாம் இதற்கு பொருள் உண்டு. பவிச்சொல் அப்படின்றது புதுசாக இருக்குது. பவிச்சொல் என்பது அலர் என்று பொருள் வரும். ஏன்பா அவன் பேர் அலராக பேசிகிட்டு இருக்க, ஏன்பா பவிச்சொல் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அலர் என்பது நீர், மஞ்சள், உவர்மண், சோறு, களிமண் என்று பொருள் ஓகேங்களா. அப்போது இந்த அலர் என்பது எப்படின்னா உவர்மண், களிமண் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா. இந்த அலர் என்பது, இந்த அலர் பெரும்பாலும் எதை குறிச்சுது, நெய்தல் நிலத்தை தான் நான் குறிச்சுது. அப்போது இந்த அலர் என்பது உவர்மண் தானே, அந்த இடத்துல உப்பு நிறைந்த மண் தானே இருக்கும். இன்னொன்று களிமண், 2 அந்த இடத்துல இருக்குது அப்படின்னா நான் வச்சு ஓகேங்களா. இது 2 இருக்கும். இன்னொன்று வந்து சேரு, சோறு, அப்புறம் மஞ்சள், இந்த நீர். இது எல்லாமே நெய்தல் நிலத்தில் நீர் இருக்குமா, இருக்கும். ஓர்மண் இருக்குமா, இருக்கும். களிமண் இருக்குமா, இருக்கும். மஞ்சள் அப்படின்றது மட்டும் புதுசாக இருக்கும், சோறு அப்படின்றது புதுசாக இருக்கும் ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல ஞாபகம் வச்சிங்கன்னா நீங்கள் சோறு அல்லது மஞ்சள் ஓகேங்களா. இது 2 பொருள் தான். அலறு, அலறு. இந்த அலறு என்பது அலறுதல் ஓகேங்களா. ஒரு அடி அடித்தா குழந்தை அலரும் பார்த்தீங்கன்னா அந்த அலறுதல் பொருள் வரும். அப்போ அந்த அலறுதல் என்ன பண்ணும், அழும், கதறுதல், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த அலறுதல் ஓகேங்களா என்று பொருள். இந்த பொதுலகரம் வரக்கூடிய இந்த அலறு என்பது என்னென்னா குழம்பு, நீர், தீ நாற்றமுடைய அந்த அந்த குழைச்சோறு, அந்த சோறு வந்து ரொம்ப வந்து கருகிடுச்சுன்னா தீ நாற்றம் அடிக்கலைங்களா, அது. நரகம், காவிக்கல் அப்படின்ற பொருள் இருக்குது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, இந்த அலறு என்பது ஒரு சாதமோ இல்லை குழம்போ இருக்கும்போது அந்த நம்ம சாப்பிடக்கூடிய ஐட்டமாக வருது பாருங்கள். குழம்பு, நீர், தீ நாற்றமுடைய குழைச்சோறு, நரகம் ஓகே, அதை சாப்பிட்றது நரகம் தான் ஓகேங்களா. காவிக்கல் அப்படின்ற பொருள் இருக்குது ஓகேங்களா. இதுவும் கொஞ்சம் முக்கியம். அலறு, அலறு. அதுக்கப்புறம் பாருங்கள், அலறுதல், 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 அலறுதல். அலறுதல், அலறுதல் என்பது என்னென்னா மேற்கூறிய அந்த அலறுதல்னால் மேலே சொன்ன மாதிரி அந்த கத்துறது, அந்த வலிதாங்க தான் கோதாவது பாருங்கள். கத்துதல், அழுதல், வருத்துதல், காய்தல் ஓகேங்களா. உரத்தவுதல், ரொம்ப அதிகமாக கத்துறது. ஆடு, மாடு, ஆந்தை, அந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இது 3 மிருகங்களும் கதறுதல் சொல்கிறாங்க. ஆனால் ஆடு, மாடு வந்து பார்த்திங்கன்னா ஆந்தை மட்டும்தான் அலரும் ஓகேங்களா. ஆடு, மாடுன்றது இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஆடு, மாடு வந்து அந்த அந்த இளமை பேரில் ஒளி மரப்பில் படிக்கிறது வந்து கதறுதல் என்று பொருள் ஓகேங்களா. அதற்கப்புறம் அலறுதல்னா என்னது, கத்தனம், அழனம், வருந்துதல், காய்தல், அந்தந்த பொருள் இருக்குது. அலறுதல் அப்படின்னா இந்த புதுலகரம் வரக்கூடிய இந்த லா என்பது என்னென்னா சிதறி வெடித்தல், சிதறி வெடித்தல் ஓகேங்களா.
நெறிதல் என்பது என்னென்னா இந்த கூட்டம் அதிகமாகிடுச்சுன்னா நசுக்குவாங்க பார்த்தீங்கன்னா ஒன்று மேலே ஒன்று, அதுதான் நெறிதல். நெறிதல்னா நெரிசல் அதிகமாக இருக்கிறது அந்த பொருள் வரும். பிளத்தல் ஓகேங்களா. இந்த அலறுதல் என்பது கூட்ட நெரிசல் அதிகமாகிடுச்சுன்னா அதுக்கு என்ன பொருளோ அந்த மாதிரி பொருளில் வரும் ஓகேங்களா. நீங்கள் பொருளை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, என்ன சொல்லுன்றது முடிவு பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் அளவு. அளவு மேற்கூறிய இந்த அளவு என்பது மனத்தடுமாற்றம், அதாவது வருத்தம். வருத்தம் மீனிங்கில் வருமா, இல்லை மனத்தடுமாற்றம், இல்லை கலக்கம், இந்த மாதிரி அதாவது வருந்தி நீக்கக்கூடியது ஓகேங்களா. மனத்தடுமாற்றம் அந்த மாதிரி பொருள் வரும். இந்த அளவு என்பது என்னென்னா 1 2 3 நான் எண்றேன் பார்த்தீங்கன்னா, அந்த எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் அளவை பெயர்கள் 4 இருக்குங்களா, அந்த அளவு குறிக்கும். வரையறை. வரையறைனா என்னுடைய வீடு வந்து பார்த்திங்கன்னா 10க்கு 8 அந்த வரையறை ஓகேங்களா. அதற்கப்புறம் எழுத்தொழிக்கும் கால அளவு, ஒரு அளவு 1 மாத்திரை 2 மாத்திரை அந்த மாதிரி மாத்திரை அளவு ஓகேங்களா. அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது 5 4 கொடுத்துருக்காங்க. ஒன்று பொருளை எண்றது, இன்னொன்று வீட்டை வரையறை அந்த அளக்கிறது ஓகேங்களா. அந்த கால அளவு மாத்திரை அப்படின்ற 4 பேர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அளவை. அளவை மேலே அளவை என்பது விடாது பிதற்றுபவள். பிதற்றுதல் என்பது பயனற்று சொல்லுதல் என்று பொருள். ஏன்னா பயனற்று சொல்லுதல், விடாது பிதற்றுதல், ரொம்ப அப்படியே தொணன்னு பயனற்று பேசிகிட்டு இருக்காம்பா அப்படின்னு என்னது அளவை ஓகேங்களா. அல்லவை. அல்லவை. அல்லவைன்னா என்னது, அல்லவைன்னா அதுவும் தேவையில்லாத ஒன்று தான். அல்லவை தேவையே இல்லை நம்மளுக்கு அப்படின்னு சொன்னால் அது அல்லவை. அப்புறம் பிதற்றுபவள், இது என்ன அல்லவைனா தேவையற்றது அப்படின்னு நான் வச்சு, தேவையற்றது ஓகேங்களா. இந்த அளவை இந்த அளவைனா புதுலகரம் வரக்கூடிய இந்த அளவைன் என்பது மேற்கூறி இந்த இடத்துல என்ன சொன்னோமோ இதே தான். அளவு, மாத்திரை, அளக்கும் கருவி, நாள், எண்ணல், எடுத்தல், மோத்தல், நீட்டல். அதை தாண்டி இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க காட்சி, கருத்து, ஒப்பு, உரை அப்படின்றது. இது புதுசாக இருக்குல்ல அளவை என்பது. இந்த அளவைனா நம்ம புக்கில் ஒரு சில இடத்துல படிச்சிருப்போம். என்னென்னா தருக்கவியல், மெய்யியல், தருக்கவியல் அந்த மாதிரி படிச்சிருப்போம். இந்த தருக்கவியல் அப்படின்னா என்ன அப்படின்னா நியாயத்தின் பக்கம் நிற்று ஓகேங்களா. நியாயத்தின் பக்கம் நிற்கும். அந்த நியாயத்தின் பக்கம் அது இது வந்து பண்டைய காலத்தில் பயிலப்பட்ட ஒரு கல்வி முறை இல்லைங்களா. இதற்கு இதான் பொருள் நியாயத்தின். இதனுடைய உட்கூறுகளாக தான் இதை சொல்கிறாங்க. இந்த காட்சி, கருத்து, ஒப்பு, உரை இது எல்லாமே கேட்கணும் ஓகேங்களா. நியாயத்தின் பக்கம் நிற்கணும் அப்படின்னா அந்த இடத்துல என்ன நடந்துச்சு, என்ன காட்சி அந்த இடத்துல நடந்துச்சு, அந்த இடத்துல என்ன கருத்து பரிமாற்றம், அது ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பார்த்து உரை அது ஒரு பதில் சொல்லணும் அப்படின்றது தான் இதனுடைய 4 வகை ஏரண அறவழி சொன்ன. இந்த ஏரண அப்படிதான் தருக்கவியல் என்று பொருள் ஓகேங்களா. எல்லை அறிகுறி என்று இன்னொன்றும் 2 பொருள்கள் உண்டு. அளவைக்கு எல்லை அறிகுறி அப்படின்னு பொருள் இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள் அலன். அலன் ஓகேங்களா. அலன் என்பவன் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அலன்னா நம்மளுடைய இலக்கணத்து அடிப்படையில் பலராமன் ஓகேங்களா. பலராமன் அப்படி ஒரு தெய்வத்தை குறிக்கக்கூடிய பேர் தான் அலன். இந்த பலராமன் தன்னுடைய ஆயுதமாக எதை வைத்திருப்பார்னா கலப்பை ஓகேங்களா. எல்லாருக்கும் ஒரு ஆயுதம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி பலராமுடைய ஆயுதம் இது கலப்பை தான் வச்சுருப்பார் ஓகேங்களா. திருமால் எப்படி சக்கரத்தை வச்சுருக்காரோ அந்த மாதிரி பலராமர் எதை வச்சுருப்பார், கலப்பையை வச்சுருப்பார் ஓகேங்களா. அதான் அலன் என்பது கலப்பையை உடையவன் என்று பொருள் ஓகேங்களா. அதற்கப்புறம் பாருங்கள் அழன். அழன் என்பது பிணம் அல்லது பேய் ஓகேங்களா. அழன் அழிஞ்சு போயிட்டான்பா. அழன் அப்படின்னா அயன்ன்றது அது சூர்யா எடுத்த படம் அப்படி போயிடாதீங்க. அழன் அப்படின்னா பிணம் அல்லது பேய் என்று பொருள் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள் அலி, அலி, அழி இது 3 ஒன்று. அலி என்பது என்னென்னா ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும் இல்லாத நடுவே இருக்கக்கூடிய தான் அலி என்று சொல்லுவார்கள் ஓகேங்களா. 2ங்கெட்டான் அப்படின்ற பொருளில் வரும். வேளாண்மையும் அலி என்று சொல்லுவார்கள் ஓகே. எப்படி ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ வேளாண்மை எப்படி இருக்குது, உயிரோடு இருக்கா செத்து போச்சானே தெரியல, அந்தளவுக்கு தான் இப்போ வேளாண்மையுடைய நிலவரம் இருக்குது. அப்போது அலி என்பது வேளாண்மைக்கு இப்போ சூட்டாகுமா ஓகேங்களா. சொத்தி சோறு சில இடத்துல சாம்பாராக ரசமானே தெரியாது அந்த அளவுக்கு இருக்கும். 2ங்கெட்டான் சோறு அப்படி ஞாபகம் வச்சுங்க. அப்போது அலி என்பது வேளாண்மை, சோறு, தீ. தீ வந்து
அது சின்ன தீயா பெரிய தீயா அப்படின்னு கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? அப்போ அலி என்பது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கும் பொழுது இந்த ஆண் பேடி அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ஈஸியாக தெரிஞ்சிடும். அலி என்பது 2ஆம் கெட்டான், அதுவும் நம்ம கேட்க மாட்டாங்க கண்டிப்பாக. இதை கேட்கணும் அப்படின்னா வேளாண்மை இதை கேட்கலாம், இன்னொன்று சோறு இதை கேட்கலாம், இந்த தீ இதை கேட்கலாம். ஓகேங்களா? அதற்கப்புறம் பாருங்கள், இந்த அவி இருக்கட்டும், இந்த அலி வாங்க. ஓகேங்களா? பொதுலகரத்தில் கூடிய இந்த அலி என்பது என்னென்னா அலி கொடு, அன்பளிப்பு கொடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அலி என்பதற்கு இன்னொரு பொருள் என்னென்னா அருள் என்று பொருள். இந்த அருள் எப்படி இருக்கும்? அருள் எப்படி இருக்கும்? வாரி வழங்கும், இரக்கம் காட்டும், அன்பு காட்டும். ஓகேங்களா? தேன் மாதிரி இருக்கும். தலையலி ஓகேங்களா அப்படின்ற ஒரு பல்வேறு பொருள்கள் இருக்குது பாருங்களேன். அலி என்பது கொடுவான், கொடு, கொடை, அந்த பொருள் வந்து இது ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? இதுதானே வண்டு புதுசாக இருக்கா? தேன், கல், அன்பு, இரக்கம், தலையலி அப்படின்னா தலைவலி தலையலி அப்படின்னா தலைமை பண்பு அப்படின்ற பொருள் வரும். இப்போ அருள் எப்படி இருப்பாருன்னு, அருள் அருள் அருள்னா தமிழ் மீனிங் என்னென்னா அன்பு, இரக்கம், தேன், வண்டு, கல், தலையலி, தலைமை பண்பு அப்படின்ற பொருளில் வரும். ஓகேங்களா? இதில் வந்து இந்த பொருள் எடுத்துலாம் நீங்கள் வண்டுன்றது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த அவி அப்படின்னா சிதைத்து விடு, அவிச்சிடு அப்படின்ற பொருள் வரும். இரக்கம், கேடு, வண்டு, சிதைத்து விடு அப்படின்ற பொருளில் 4 பொருள் இருக்குது. ஒரு டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மட்டும் போதும். அதுக்கப்புறம் அவிதல், அழிதல், அவித்தல் அப்படின்னு மொத்தம் 3 பொருள் இருக்குது. ஓகேங்களா? இருக்கு. இந்த அவிதல் அப்படின்னா என்னென்னா அவித்தல், அது சுத்தமாக அழிச்சிடு. வருத்துதல், தடைபடுதல், தோல்வி அடைதல், நிலை தடுமாறுதல். அவிதல் என்பது இந்த 5 பொருள்கள் இருக்கும். இந்த அழித்தல் அப்படின்னா அன்பு கனிதல். அன்பு கனிந்த நெஞ்சம், உருகுதல், புண்படுதல், செறிதல், கலத்தல், குழைதல், அறக்கணிதல், அதாவது புரியாமல் இருத்தல். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த அழிதல் என்பது வரும். ஓகேங்களா? இந்த அவித்தல் அப்படின்னா இதே மேற்கூறி இந்த அவிக்கு வராதான். கெடுதல், ஒவித்து கட்டல், ஓகேங்களா, செலவவித்தல், தடவுதல், களைதல், குலைதல் அப்படின்ற பொருள் வரும். இது ஒரு டைம் பார்த்துங்க. ஓகேங்களா? போதும். மேற்கூறியதை வந்து பார்த்திங்கன்னா அவுட் சோர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்த வீடியோ பதிவு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.